தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து வாகன உரிமையாளர்களும் எரிபொருள் பெறலாம், வெளியான அறிவிப்பு. அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம், சாதனை படைத்த தமிழ் மாணவன் திருக்குமரன். கைது செய்யப்பட்ட 25 இந்திய மீனவர்கள் விடுதலை, 12 பேருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். ஆழ்கடலில் அதிரடி வேட்டை, போதைப்பொருள் படகுடன் 6 பேர் கைது. வெடித்து சிதறிய ரஷ்ய ராணுவ விமானம், 29 பேர் பலி. கனடா பொருளாதாரத்தில் மிதமான வளர்ச்சி. கனடாவில் மதுபானங்கள் மீதான வரி அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். ஒற்றை மற்றும் இரட்டை எண்களில் முடியும் வாகன பதிவு எண்ணை கொண்ட வாகன உரிமையாளர்கள் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து எரிபொருள் பெற்றுக் கொள்ளலாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 19 முதல் வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் QR அமைப்பு மூலம் எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 0 மற்றும் இரட்டை இலக்க பதிவு எண்களை கொண்ட வாகனங்களின் கடைசி இலக்கம் இரட்டை இலக்க தேதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஒற்றைப்படை நாளாக இருந்தாலும் இரட்டைப்படை எண்ணில் முடியும் பதிவு எண்களை கொண்ட வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும். இந்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரநிதி குமாரகே வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பில் மயக்கமடைய செய்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் மூடிய நீதிமன்றில் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு மூடிய அறைகளுக்குள் சாட்சியான பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது முதலாவது அடையாள அணிவகுப்பில் 1, 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 2வது அடையாள அணிவகுப்பில் 3வது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையின் பின் கிணற்றில் வீசப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மயக்க மருந்துகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படும் 7வது சந்தேக நபரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து எதிர்வரும் 2ஆம் திகதி வரை விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து சென்ற கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் வத்தளை பகுதியில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயக்க மருந்துகளை விநியோகம் செய்த நபரை கைது செய்திருந்தனர். விசாரணையின் பின்னர் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அறையில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது 7வது சந்தேக நபருடன் 1வது சந்தேக நபரும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது கொக்கட்டிச்சோலை போலீசார் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக 7வது சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் திகதி வரையில் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி பௌதிக விஞ்ஞான பாடத்தில் தமிழ் மொழி மூலம் கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார். தெய்வேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவனே அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டன. இதற்கமைய இந்த பெறுபவர்களை www.donets.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக நடத்தப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 2,81,810 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதே நேரம் 111 விண்ணப்பதாரர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களில் 25 பேர் நேற்று மல்லாகம் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எனினும் மேலும் 12 பேரின் விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 19 இலங்கை கடல் எல்லையை தாண்டிய போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட
25 இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வந்தது. நேற்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத காரணத்தினால் அனைவரையும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை February 18 கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவர்களை April 10 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் போது சில தனிநபர்களும் குழுக்களும் அதிருப்தி அடைவது ஆச்சரியமல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சில தரப்பினர் அதிருப்தி அடைந்து பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு புத்தகங்களையும் பிரசுரித்து வருவதுதான் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்படுகின்றன என்பதற்கு சிறந்த சான்று என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கூட கண்டறியப்படாத தகவல் யாரிடமாவது இருந்தால் சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகனின் கடமை அந்த தகவலை சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்குவதே ஆகும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரியை கண்டறிதல் என்ற தலைப்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில நேற்று புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் நலிந்தவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் அடங்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் பொதிகளுடன் உள்நாட்டு பலநாள் மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது படகுகளுடன் சேர்த்து 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் 6 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் தரைக்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பிற்காக நாட்டை சூழவுள்ள கடல் வலயங்களை உள்ளடக்கிய வகையில் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போதே இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. கிரிமியா தீபகத்தின் மீது பறந்து ரஷ்ய ராணுவத்தின் AN-26 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 29 பேர் பலியாகியுள்ளனர். விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இந்த விபத்திற்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 6 விமான பணியாளர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது. மாஸ்கோ நேரப்படி நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விமானத்தின் சிதைவுகளில் வெளிப்புற தாக்குதல்கள் நடந்ததற்கான எந்த அறிகுறிகளும் காணப்படவில்லை என கூறப்படுகின்ற நிலையில் ரஷ்ய அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது தொடர்பில் எவ்வித அறிக்கைகளும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் அமெரிக்க ஊடகவியலாளர் ஒருவர் கடத்தப்பட்டதன் பின்னணியில் ஈரானுடன் தொடர்புடைய ஹதாயிப் ஹிஸ்புல்லா என்ற ஆயுத குழு இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுயாதீன ஊடகவியலாளரான செல்லி கிட்டில்சன் செவ்வாய்க்கிழமை மாலை மத்திய பக்தாத்தில் வைத்து கடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து உலகளாவிய பொது விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் டிலான் ஜான்சன் கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இந்த சம்பவம் குறித்து வாஷிங்டன் நிர்வாகம் நன்கு அறிந்துள்ளதாகவும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு அங்குள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து ஏற்கனவே முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடத்தலில் தெஹ்ரானுடன் தொடர்புடைய ஈராக்கிய ஆயுத குழுவான ஹதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு பங்கிருப்பதாக நம்பப்படுகிறது. கனடாவில் மதுபானங்கள் மீதான வருடாந்த வரி உயர்வை கட்டுப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க உள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் மதுபான உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்கள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக கனடாவில் மதுபானங்கள் மீதான கலால் வரி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1 பணவீக்கத்திற்கு ஏற்ப உயர்த்தப்படுவது வழக்கம். ஆனால் அரசாங்கம் கடந்த 2023 ஆண்டு முதல் இந்த வரி உயர்வை தற்காலிகமாக 2% கட்டுப்படுத்தியது. இந்த வரி உயர்வின் கட்டுப்பாட்டு நடப்பு ஆண்டோடு முடிவடைய இருந்த நிலையில் தற்போது இதனை 2028 ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கனடாவில் உள்ள சிறிய வகை மதுபான உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதல் 15,000 ஹெக்டோலிட்டர் பீர் உற்பத்திக்கு விதிக்கப்படும் கலால் வரியில் பாதியை தள்ளுபடி செய்யும் ஒப்பந்தமும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோக சங்கிலி தடங்கல்களுக்கு மத்தியில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை வழங்குவதே இந்த முடிவின் நோக்கம் என கருதப்படுவதால் இந்த வரிச்சலுகை உற்பத்தியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும். அதே நேரம் மதுபானங்கள் மீதான வரி உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் கனடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு ஆகியவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதத்தில் கனடாவின் பொருளாதாரம் எதிர்பார்ப்பதை விட சற்று மேம்பட்ட வளர்ச்சியை கண்டுள்ளதாக கனடா புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி துறையில் மந்தநிலை ஏற்பட்ட போதிலும் பொருட்கள் உற்பத்தி துறைகளின் பங்களிப்பில் இந்த வளர்ச்சி சாத்தியமானது என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி மாதத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.1% உயர்ந்துள்ளது. இது டிசம்பரில் பதிவான 0.2% வளர்ச்சியை தொடர்ந்து வந்துள்ளது. டிசம்பரில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டும் வகையில் சுரங்கம் மற்றும் எண்ணெய் எரிவாயு பிரிவுகள் 1.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. தொடர்ந்து 3வது மாதமாக கட்டுமான துறை 1.1% வளர்ச்சியடைந்துள்ளது. நியூபவுண்ட்லாந்து மற்றும் லாப்ரடோர் மற்றும் சாஸ்காட்செவன் ஆகிய மாகாணங்களில் கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரித்ததால் இந்த துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இயற்கை எரிவாயு உற்பத்தியும் கணிசமாக விரிவடைந்துள்ளது. ஜனவரியில் உற்பத்தி துறை வீழ்ச்சியடைந்தது. குறிப்பாக நீட்டித்த நுகர்வு பொருட்களில் பிரிவில் பலவீனம் காணப்பட்டது. வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி குறைந்ததால் மொத்த விற்பனை வணிகம் பாதிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்து மற்றும் சேமிப்பு துறைகள் பின்னடைவை சந்தித்தன. பிப்ரவரி மாதத்தில் கனடா 84,000 வேலைகளை இழந்தது. இதனால் வேலையின்மை விகிதம் 6.7% உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.